ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 21ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம யான்ஷி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல சீச்சி நம்ம யான்ஷிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருந்துருப்பா. அதுவும் லூ பிரதரை தான் பார்த்துருந்துருப்பா. ரெண்டு பத்தி எல்லாரும் கோத்து விட்டுட்டு எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சீச்சியும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த கோயில்ல ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாக்ஸ் நிறைய ஏதோ குச்சி எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த குச்சியை குலுக்கி அதுல இருந்து ஒரு குச்சி கீழே விட அதை எடுத்து பார்த்தா அதுல 24ன்னு இருக்குமா. அதனால சீச்சி அவளுடைய ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுத்து இதை நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் அவனும் குலுக்கி பார்க்குறான். அவனுக்கு விழுந்ததும் அந்த 24 தான் வந்திருக்குது. என்னது, எனக்கும் 24 வந்திருக்கு, உனக்கும் 24 வந்திருக்கு, நான் திரும்ப ஒரு டைம் குலுக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் குலுக்கி பார்க்க திரும்பவும் அதே குச்சி தான் விழுவது 24ன்னு. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஏதோ மிஸ்டேக்கா விழுந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் திரும்பவும் குளுக்க போறேன்ட்டு திரும்ப குளுக்க போக அப்ப அந்த பையன் பிடிச்சிட்டு இல்ல நீ இப்போதைக்கு குளுக்க வேண்டாம், அது 24 தானே விழுது, அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம செக் பண்ணலாம், யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா அங்க யாருமே இல்லை. அதனால அங்க நிறைய டோக்கனா அங்க தொங்க விட்டுருக்காங்க. அதுல அந்த நம்பர்ல எல்லாம் என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல போயிட்டு செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ரெண்டு பேரும் தேடுற அவசரத்துல ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த ஃப்ரெண்டு பையனும் அதோ பாரு அங்க 24க்கு என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு எழுதியிருக்கு, அதை பாரு அப்படின்னு சொல்லவும் அவளும் அந்த டோக்கன் எடுத்து பாக்குறா. அதுல வந்துட்டு ரெண்டு பேத்துக்கும் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு, அந்த பூர்வ ஜென்ம பந்தம் இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு தொடரும் அப்படின்ட்டு மட்டும் போட்டிருக்கோமா. அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு. சீச்சி அவன்கிட்ட கேட்டா அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுற. சரி இதை வச்சுட்டு நான் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடி போக அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அவன் தான் நம்ம சீச்சியை லவ் பண்றான் இல்லையா, அதனால அவன் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. அப்படியே லூ பிரதரையும் நம்ம யான்ஷியும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேர்த்தையும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்ப லூ பிரதர் கேக்குறாரு, நீ எது என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கியாமா அப்படின்னு கேட்க யான்ஷிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. அச்சோ அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, பாசம் இருக்குது, அது வேற விதமானது, எனக்கு உங்களை பார்க்கக்குள்ளெல்லாம் ஒரு அண்ணன் மாதிரி தான் தோணுது, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுது, மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி சொல்லு, நான் கூட பயந்து போயிட்டேன், நானும் உன்னை என்னுடைய குட்டி தங்கச்சி மாதிரி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூ பிரதரோடைய ஒரு டோக்கன் இருக்கு. அந்த டோக்கனை எடுத்து கொடுத்து இதை நீ வச்சுக்க, இது உனக்கு எப்பயா இருந்தாலும் உதவியா இருக்கும், உனக்கு ஆபத்துக்குள்ள இது கூடவே இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க அந்த பொண்ணு வேணாங்கிறா. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க என்னுடைய அண்ணனா எப்பயுமே இருந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்றதுக்கு இல்ல நான் உன்னுடைய அண்ணன்ல, நான் சொல்றது கேளு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில வலுக்கட்டாயமா கொடுத்துட்டு இன்னொரு ஜேர்ட் பெண்டன்ட்டையும் கொடுக்குறான். அது அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளது போல இருக்கு. அதை கொடுத்து இதையும் நீ வச்சுக்க, என்னுடைய சிஸ்டரா இதுவும் நீ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அண்ணா லூ எப்பயுமே உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்ல யான்ஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்க. அப்ப இந்த யங் பாத்தர்றா, அவளுக்கு நம்ம யான்ஷி லூ பிரதர் கிட்ட பேசுனது பிடிக்கல போல இருக்கு. என்ன பேசுறதை விட்டுட்டு பாதியிலே வந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு கோவமா கேட்க, யங் நீயா, நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தியான்னு கேட்க, ஆமா நீ ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்க, உன்னை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல, அங்க நீ சென்னையை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இங்க லூ கிட்டையும் கடலை போட்டுக்கிட்டு இருக்க, அப்ப நீ எந்த மாதிரி பொண்ணு, எல்லா பசங்களும் உன் பின்னாடியே சுத்துற மாதிரி தெரியுது, எனக்கு தெரியும் லூ ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப நல்ல மனசு கொண்டவர் தான், அவரை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும், ஆனா உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ என்ன அவர்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம யான்ஷியை கிண்டல் பண்ற மாதிரியே கோவப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. யான்ஷிக்கு புரிஞ்சு போயிடுது, இவ லூ கிட்ட நம்ம பேசுறது இவளுக்கு பிடிக்கல, இவளுக்கு லூ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி எண்ணத்துல எப்பயுமே அவர்கிட்ட நான் பேசுனதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி இல்லையே, ஒருவேளை உனக்கு லூ பிரதர் மேல லவ் இருக்கோ, அவர் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்ட. அதுக்கு அந்த பொண்ணு ஆசராம, எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவரு என்னை ஒரு டைம் காப்பாத்தி இருக்காரு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப நல்லவரா இருக்காரு, ரொம்ப நேர்மையான மனுஷன் அப்படின்ட்டு அடிக்கிட்டே போக யான்ஷிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. சிரிச்சுக்கிட்டே, உன்னுடைய தாட்டெல்லாம் மாறி போயிடுச்சு போல இருக்கேன்னு கேட்க, எனக்கு என்ன இன்னொருத்தையோட புருஷனை நான் பங்கு போட்டுக்கிட்டு உன் கூட எல்லாம் என்னால போட்டி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, லூ மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நேர்மையான மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்ல
சொல்ல யான்சி என்ன சொல்றேன்னு கேக்குறதுக்கு ஆமா இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம். எனக்கு ஷென் வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அங்க இருந்து கிளம்ப போறேன். தனியா போயிருந்தாலும் இருப்பேனே தவிர நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்ல அப்ப எங்க போற லூ வீட்டுக்கு போறியான்னு கேக்குறது ஆமா அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புலி. அப்ப சீச்சியும் அங்க வந்துகிட்டு இருக்கா. சீச்சி வரக்குள்ளேயே நல்ல ஐடியாவா இருக்க, இதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 3 பேருமே கிளம்பி ஒரு பாம்பு மனுஷிய பாக்குறதுக்காக போறாங்க. அங்க ஊரே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு உடம்பு கொஞ்சம் மனுஷி மாதிரியும் பாதி உடம்பு வாளாவும் இருக்குது. நம்ம கடற்கனி எப்படி இருக்கும் அதே போல இருக்க. எல்லாருமே அது அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பான்சி வந்துடுறான். பான்சி வந்துட்டு யான்சி கிட்ட யான்சி எப்ப வந்த அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கல. நம்ம யான்சியும் பான்சியை பார்த்துட்டு பான்சி நீ எப்படி இங்க வந்த அப்படின்ட்டு சீச்சியை திருப்பி பாக்குறா. சீச்சி தான் வேணும்னே நம்மள கூத்து விடணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா போல இருக்கு அவங்கிட்டையும் சொல்லி அப்படின்ட்டு. இது நீ பண்ண வேலையான்னு கேட்க அவ என்ன சொல்றன்னு கேக்குறதுக்கு பான்சிய நீ தான் அழிச்சியா எனக்காக தான் கூட்டிட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருக்க. பான்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நாளை கூப்பிடவே இல்லை அவனாதான் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பான்சியும் யான்சி என்னை யாரும் கூப்பிடல நானாதான் இங்க வந்தேன் ஃபன் பண்ணலான்னு வந்தேன். நீ இங்க இருக்கன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும். உங்களோடய ஜாலியா சேர்ந்து சுத்திட்டு வரலானுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியே இருந்து ஒரு கல் வந்து அவன் காலிலே அடிக்க அவன் காலை பிடிச்சிட்டு யாரும் என்னை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. யான்ஷிக்கு நல்லா தெரிஞ்சது யார் வந்திருக்காங்கன்ட்டு. நம்ம ஷென்னுடைய அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கான். ஜிங்லிங் நீ தான் என் பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மறைஞ்சிருந்தது போதும் வெளியே வா அப்படிங்க. அவனும் வெளியே வரான். சீச்சி பார்த்துட்டு ஜிங்லிங் நீ எதுக்காக இங்க வந்தான்னு கேட்க அவன் பான்சியை பார்த்துட்டு நான் என்னுடைய மேடமை பாத்துக்கிறதுக்காக வந்தேன். அவங்க கிட்ட ஒருவேளை யாராவது தப்பான எண்ணத்தோட அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்கன்னா அப்படின்ட்டு பான்சியை பார்த்துக்கிட்டே சொல்ல பான்சியும் நீ யாரடா சொல்ற என்னையா சொல்றன்னு கேட்க நான் யாரையும் சொல்றேன் நீ அதை நீ என்ன எடுத்துக்கிற அப்படின்ட்டு கேள்வி கேட்கவும் நம்ம யான்சி பாக்குறாங்க. பக்கத்துல வந்துட்டு ஷென் தான் உன்னை அனுப்பி வச்சானே என்ன ஃபாலோ பண்றதுக்காக. சரி பரவாயில்ல விடுங்க. அவர் என்னை அனுப்பி விடல நானா தான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். நீங்க சீக்கிரமாவே வீட்டுக்கு வரீங்களா? ஷென் உங்களை நினைச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு டீ கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இதுக்கு நடந்துக்கிட்டே இருக்காரு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா அவரை நைட்ல கூட சரியா தூங்குறதே கிடையாது. யான்ஷி எப்ப வருவ சீக்கிரமா வந்துரு என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்னை பாருங்களேன் அப்படின்ட்டு ஷென் மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணி காட்டுறான். இப்படிதான் யான்ஷி என்னை விட்டு போயிடாத நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கவும் யான்ஷிக்கு கொஞ்சம் வெக்கமாயிடுது. நீ உண்மையதான் சொல்றியான்னு கேட்க ஆமாமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு போலாம் நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷி அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. இங்க இவங்க எல்லாருமே அந்த பாம்பு லேடிய பார்த்துட்டு இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கலாம் பேசிக்கிட்டு அந்த லேடிய அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அவளும் அவளுடைய சக்தி மூலியமா அவங்களுக்காக வைன்லாம் வர வச்சு கொடுக்குறா. அதை வேலைக்கார லேடி எல்லாரும் குடிங்கன்ட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அதுல நம்ம சீச்சிக்கும் யாங்க்கு மட்டும் கிடைக்கல. பான்சிக்கு மட்டும் அந்த லேடி மேல ஏதோ ஒரு டவுட் இருக்குது. டவுட்டோடய பாத்துக்கிட்டு இருக்கான். யான்ஷி ஷென்னை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவன் புக்கு படிச்சிட்டு இருக்க. யான்ஷி பக்கத்துல போயிட்டு நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்க. நீ என்ன உன்னுடைய டூர்ல இருந்து பாதிலேயே வந்துட்டியா? நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாப்பியா இருக்க வேண்டியதானே எதுக்காக வந்த அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. லூ பிரதர் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பார் இல்லையா அது நம்ம யான்ஷியோட இடுப்புல இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன லூவை பாத்தியா அவங்கிட்ட உங்களுடைய கல்யாணத்தை பத்தி பேசிட்டியான்னு கேட்க ஆமா அதுல என்ன இருக்குங்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு டோக்கன் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கல அப்படிங்க. ஏன் எதை எடுத்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. லூ பிரதர் எனக்காக அவருடைய கொடுத்திருக்காரு. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நிறைய விஷ் வச்சிருக்கேன். வேணும்னா நீங்களும் போயிட்டு அந்த கோயில்ல விஷ் வச்சுட்டு வாங்க உங்களுடைய விஷ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஷென் மேல கோவப்படுற மாதிரி போய் படுத்துக்கிறாங்க. ஷென்னும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு செம்ம கோவத்தோட உட்காந்துருக்க. அப்படியே அந்த பாம்பு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு போல இருக்கு. அந்த குடும்பமே அந்த பொண்ணு பாம்பு பொண்ணெல்லாம் கிடையாது. நார்மலான நம்மள மாதிரி மனுஷி தான். ஆனா அவ காலில் பாம்பு மாதிரியான செட்டப் செஞ்சு அது அவளுடைய காலை உள்ள விட்டுக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அவளுக்கு கால் வலி தாங்க முடியாதா. ஆன்ட்டி எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்னால இப்படியே உட்கார்ந்துருக்க முடியலன்னு சொல்ல நீ இந்த மாதிரியே தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். இப்ப நிறைய பணம் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி பணம் கிடைக்கணும்னா நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த லேடி திட்டிட்டு இருக்காங்க. நீ இப்ப அதுல இருந்து காலை எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் உன்னை பார்த்துட்டாங்கன்னா உன்னுடைய
உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிரும், நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு அவளை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்ப யாரோ டோரை நாக் பண்ண அந்த லேடியோட அசிஸ்டண்டும் டோரை ஓபன் பண்ணலான்னு டோரை ஓபன் பண்ண போக அவனை ஒரு கட்டை வந்து மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கம் போட விட்டுறது. அந்த இடத்துக்கு நம்ம பேன்ஷி தான் வந்திருக்கான். அவன் அந்த லேடி முகத்திலே ஒரு மயக்க மருந்தையும் தெளிச்சு விட்டுட்டு, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், நீ போலியா நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அவ செமையா பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதுக்காகவே கூட்டிகிட்டு வருவாங்க. என் கூட வாஞ்சா அந்த பொண்ணையும் வெளியே கூட்டிகிட்டு வரான். அந்த பொண்ணையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி, என்கிட்ட எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, இந்தாங்கன்ட்டு ஒரு ஜோல் பேட்டர்னை எடுத்து கொடுக்குறா. அவனும் அதை வாங்கி பார்த்துட்டு, இது நெருப்பு பட்டாம்பூச்சியோட முத்திரையாச்சு, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, நீ அந்த செக்டர்ல தான் இருக்கியான்னு கேட்க, இது என்னோடது கிடையாது, என்னை கடத்துக்குள்ளேயே என்னுடைய திங்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இது என்னை கடத்தினவனோடது, அவங்க கிட்ட இருந்து தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பன்னா உன்னை கடத்தின ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்க சிட்டியை சேர்ந்தவங்களான்னு கேட்கறதுக்கு, இல்லையே அவங்க அந்த லோக்கல் ஏரியாவுல இருந்தவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், அப்ப இந்த நெருப்பு பட்டாம்பூச்சி குரூப் நிறைய இடத்துல பரவிக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்டையும், உன்னோட வீடு பார்த்து உன்னால போக முடியுமா, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு, எனக்கு வீடு இல்லை, எனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றா. அதனால பேன்ஷியை நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஷென்னும் யான்சியும் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப ஜிங்லிங் வந்துட்டு யான்ஷி கிட்ட, யான்ஷி மேடம் உங்களை அரண்மனைக்கு ராஜமாதா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஷென்க்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எதுக்காக கூப்பிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. யான்ஷியும் ராஜமாதாவை பாக்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. அங்க நம்ம ஷென்னுடைய ஃப்ரெண்டு ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் இருக்காளே அவ தான் கூட்டிகிட்டு போறா. யான்ஷியும் ராஜமாதாவை பார்த்த உடனே மண்டி போட்டு வணக்கம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஃபார்மாலிட்டிலாம் தேவையில்லம்மா, எழுதிச்சு நில்லுன்னு சொல்லிட்டு, நீ கேஸ்லலாம் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு நிறைய கண்டுபிடிக்கிற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு பயப்படாத எந்த விஷயத்துலையும் தைரியமா நின்றுட்டு இருக்க, அதனால உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன், நீ நான் கொடுக்குற ப்ரொமோஷனை ஏத்துக்கிறியான்னு கேட்கறதுக்கு, அப்ப ராஜமாதா கிட்ட ஒருத்தர் உட்காந்து மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் வந்து நம்ம யான்ஷியோட சொந்தக்காரர் அங்கிள் மாதிரி. அவரும் ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு யான்ஷி என்ன சொல்ல போறாளோ அப்படின்ட்டு. யான்ஷியும் பார்த்துட்டு ராஜமாதா கிட்ட அந்த பதவியை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்கறதுக்கு, இல்ல இந்த பதவியை உங்க மூலியமா கிடைக்கிறதுக்கு பதிலா நான் இதுக்காக எக்ஸாம் எழுதி அது மூலியமா எனக்கு இந்த பதவி கிடைச்சிச்சுன்னா அது இன்னும் எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ராஜமாதாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணா நாம கொடுக்குற பதவி கூட வேண்டான்ட்டு அவளே கஷ்டப்பட்டு அந்த பதவி அடையணும்னு நினைக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாவே பேச, ராஜமாதாவோட அசிஸ்டண்ட் கூட இந்த பொண்ணு ரொம்ப நேர்மையா இருக்கா, ஷென்க்கு ஏத்த ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் நம்ம யான்ஷியை பார்க்க கொஞ்சம் பெருமையாவே இருக்கு. நம்ம யான்ஷி கிட்ட, நீ அந்த எக்ஸாம் எழுதணும்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்குமா, அதுல நிறைய பேர் ஒன்ன விடையும் புத்திசாலியான ஆட்கள்லாம் அதுல காம்படிட் பண்ணுவாங்க, அப்ப அதுல உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ வேணா ஃபெயில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம், நீ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்புறியான்னு கேட்கறதுக்கு யான்ஷியும் ஆமான்னு சொல்ல, ராஜமாதாவும் ரொம்ப சந்தோஷமாவே சரி நீ எழுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. யான்ஷியும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்க. அப்ப ஷென் ஒரு டைம் சொல்லி இருந்திருப்பான், என்னுடைய வைஃபா இருக்கிறவோ ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப அறிவாளி பொண்ணா, ரொம்ப நல்ல நேர்மையாவும் அடக்கமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பின்னை நம்ம ஆன்ஷிக்கு கிஃப்டா கொடுத்து அவ தலையில குத்தி விட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு, ஷின் உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா நீ என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போயிடுவியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு, சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே இந்த யங் இளவரசியாக தான் காட்டுறாங்க. அவ நம்ம யான்ஷியோட அக்கா சாவியை கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. நம்ம சாவியை வந்துட்டு மண்டி போட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவ எப்பவும் போல யான்ஷியை கூட லாஸ்ட் டைம் மண்டி போட வச்சிருந்தா இல்லையா, அதே போல அப்படியே இருக்க வச்சுட்டு ரொம்ப நேரமா எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா சாவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நீயும் ஹன்னும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன், உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையா தேடி கொடுக்கலான்ட்டு ஒரு டைம் ஷென்னுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி வச்சேன், ஆனா நீ அதெல்லாம் வேணான்ட்டு போய் இந்த ஹன்னையா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ட்டு அந்த பொண்ணை முட்டி போடவே வச்சிருக்க. அந்த பொண்ணுக்கா கஷ்டமா இருக்கு, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நான் உங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயப்படுறியா, அதெல்லாம் பயப்படாத, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட டீ அவளுக்கு கொடுன்னு சொல்ல, அந்த டீ அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுக்க. ஆனா சாவி வாங்கிக்கவே மாட்டேங்கிறா, பயந்துகிட்டே இருக்க. நீ இந்த டீயை குடிச்சீன்னா
நீ என்கிட்ட ஒரு விஷ் கேட்கலாம், அந்த விஷயம் நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்ட்டு அந்த இளவரசியும் சொல்ல சாவியும் டீ எடுத்து குடிச்சிடுறா. சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடா. அந்த பொண்ணு வெளியே வந்துகிட்டு இருக்க. அப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே எதிரில வரக்குள்ள ரெண்டு பேருமே இடிச்சிக்க அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போயிடுறா. சாவியும் ஏதோ ஒரு யோசனையோட வீட்டுக்கு வர யான்ஷியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரன் ஓடி வந்துட்டு யான்ஷிய கூப்பிடுறான். உங்க அக்காவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நீங்க சீக்கிரமா வந்தாகணுமா, யான் கூப்பிட்டாருன்னு சொல்ல யான்ஷியும் ஓடி போறாங்க. சாவியை அவளோட பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. ஹன்தா பக்கத்துல இருக்கான். யான்ஷியும் பக்கத்துல போயிட்டு சாவியை செக் பண்ணி பார்க்க அவ உடம்புல பாய்சன் பரவி இருக்கு. அத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற, பாய்சனா அப்படின்ட்டு ஷாக்காக அவங்க அம்மாவுக்கு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு இது எங்க இளவரசி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கா செம்மையா கோபம் ஆயிடுது. இதெல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாங்கும் அவனை போட்டு எதுக்காக அடிக்கிறாரு, எங்க இளவரசி பண்ணதுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவரை எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சத்தம் போடவும் அவங்களாம் அமைதி ஆயிடுறாங்க. உடனே யான்ஷியோட அம்மாவும் யான்ஷி நீ என்ன சொல்ற, எதையும் சரியா பார்க்காம எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு எந்த பாய்சன் வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளுக்கு கண்ணை காட்ட யான்ஷியும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதாம்மா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எப்படி வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஹன் இருந்துட்டு ஒருவேளை இது சென் ஹூவாக்காக பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு சொல்ல அதுக்காக இவ்வளவு எதுக்கு அவங்க பாய்சன் வைக்கணும், எனக்கு தானே அவங்க பிரச்சனை கொடுக்கணும், அது என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அண்ணன் உள்ள வரான். அவன் வந்துட்டு நான் இதை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன், ஜிங்லிங் என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி சிம்டம்லாம் நெருப்பு பட்டாம்பூச்சி குரூப்போட ஆட்களோட இதுதான், அவங்க பண்ற பாய்சன்ல தான் இந்த மாதிரி ஆகுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு சாவியோட அம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டு கீழே விழ போக ஹன் பிடிச்சு நிப்பாட்டி வைக்கிறான். அவங்க ஃபேமிலிக்கே இப்ப என்ன பண்றது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஒர்க் ஷாப் கேஸ் இன்னமும் பிரச்சனை ஆக்கிட்டு போய்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியே கவலைப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ஹன் என்ன சொல்றான்னா எங்க இளவரசி பண்ணதுதான் யான்ஷி, இது ஒன்னாலதான் உன்னுடைய சிஸ்டருக்கு இப்ப பிரச்சனையாகி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல யான்ஷி அம்மாவுக்கு கோவம் வருது. நீ எதுக்காக ஏன் பொண்ணு மேல பிளேம் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டை போட வர யான்ஷி பிடிச்சிடுறா. அவர் சொல்றது சரிதான், இதுக்கு காரணம் நான் தான், சாவி இன்னைக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், என்னாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட தப்பு தான், நான் அவளை என்னுடைய உயிரை கொடுத்தாத நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க யான்ஷியோட அப்பா நில்லு, எங்க போற, அவ மட்டும் எனக்கு பொண்ணு கிடையாது, நீயும் என்னோட பொண்ணுதான். நீங்க யான்ஷிக்கு அப்படியே எமோஷனல் ஆயிடுதா. அப்பான்னு கூப்பிட நீயும் என்னோட பொண்ணுதாமா, உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, நீ இந்த மாதிரி டேஞ்சர்ல எல்லாம் மாட்டிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன், எனக்கும் எதுவும் ஆகாது, சாவிக்கும் எதுவும் ஆகாது, நான் அவளை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாவியை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக லைப்ரரிக்கு போயிட்டு அந்த விஷத்துக்கு என்ன மருந்து கொடுத்தா அந்த விஷத்தை முறிக்க முடியும்ட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சீச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு போயிட்டு அம்மா நான் உன்னை ரொம்ப நாளா வந்து பார்க்கவே இல்லை, நீ என்னை மிஸ் பண்ணன்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிக்கிட்டு கேண்டில் எல்லாம் எரிய வச்சிட்டு இருக்க. இந்த லீ அங்க வந்துடுறான். இப்ப மாஸ்க் எல்லாம் போடுறது கிடையாது, டைரக்டாவே வந்து அவளுக்கு தெரியாத அந்த கல்லறைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருக்க. அப்ப ஜீச்சியும் அவங்க அம்மா கிட்ட நான் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்பவே பயப்படுறேம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கூட பாத்திருக்கீங்க, நான் கூட உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாஸ்க் மேன், அவனை பார்த்துதான் எனக்கு பயமா இருக்கு, அவன் டிஃப்ரெண்டான கேரக்டர்மா, அவனை பார்த்து இந்த ஊரே பயப்படும், அவன் ஒரு சரியான வில்லன் தெரியுமா, அவன் மாஸ்க் மேனா என் கூட பழகக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான், அவனுடைய முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயம் வரவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே லீயும் சீச்சி முன்னாடி வந்துட்டு நீ ஏன் என்னை அந்த மாஸ்க் மேனாவே யோசிக்க கூடாதுன்னு கேட்க அந்த பொண்ணு பயந்து போயிட்டு நீங்களா எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு வணக்கம் சொல்ல நீ ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, நீ எப்பவும் போல மாஸ்க்மேன் கிட்ட எப்படி பேசுவியோ அதே போல பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டு விட்ட மோதிரத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால அவங்க கிட்ட நார்மலாவே பேச ஆரம்பிச்சிடா. வெள்ளை பிசாசு என் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட், கருப்பு பிசாசு என்னுடைய சீக்ரெட் ஃப்ரெண்டு, எனக்கே த்ரில்லிங்கா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப நார்மலா ஜாலியா எப்பயும் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி எப்பவுமே கூட ஃப்ரெண்டா இருக்கிறதா சொல்லு, உன்னுடைய ஃப்ரெண்டோடைய அக்காவுக்கு இப்ப அந்த நெருப்பு பட்டாம்பூச்சியோடைய விஷம் பட்டிருக்கு, அதுக்கு என்னால மருந்து கொடுக்க முடியும், நீ எப்பவுமே என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதுனா நான் அதை கொடுக்குறேன்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்ட்டு கேட்க ஆமா அவளுடைய அக்காவுக்கு பாய்சன் பட்டிருக்குன்னு சொல்ல அவளும் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. அதனால ஒரு பேப்பரை கொடுத்து இதுல எழுதி இருக்கிற மருந்தாலதான் அந்த பாய்சனையும் எடுக்க முடியும், இதை கொண்டு போயிட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுன்னு சொல்லி கொடுக்க சீச்சியும் அதை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே
யான்ஷியை பார்க்கறதுக்காக லைப்ரரிக்கும் வந்துற அங்க யான்ஷி இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவளுடைய அக்காவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்க சீச்சியும் நீ தேடிட்டு இருக்கிற விஷத்துக்கு மருந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நீட்ட அந்த பேப்பர்ல அந்த பாய்சனுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணுங்கிறது அது எழுதி இருக்குமா. அதை பார்த்தோன்னே யான்ஷியும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா யான்ஷிக்கு டவுட் ஆயிடுது. இது எப்படி உனக்கு தெரியும்? என்னுடைய அக்காவுக்கு பாய்சன் பட்டிருக்குன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதுக்கு மருந்து யார் கொடுத்தா? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த மருந்தெல்லாம் இதுக்கு கொடுத்தா சரியாகணும் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்கறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொன்னா. அதை வச்சுதான் நான் உனக்காக கொண்டு வந்தேன்னு சொல்ல என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரியாம யார் அதுன்னு எனக்கு சொல்லன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு மழுப்பி விட்டுறா. அவன் தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான் இல்லையா, அது சீக்கிரட்டாவே வச்சுக்கிறா. யான்ஷிக்கிட்டையும் முதல்ல என் ஃப்ரெண்டு யாருங்கிறத உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, முதல்ல போயிட்டு உங்க அக்காவை காப்பாத்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் யான்ஷியும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கும் ஓடி போயிட்டு ஃபேன்சியை அந்த கடையில தேடி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லையா. வெளியே ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அண்ணன் நீங்க பேன்சியை பாத்தீங்களான்னு கேட்கறதுக்கு அவன் எங்க போனானே தெரியலம்மா, இன்னைக்கு கடை வர லீவ் போட்டுட்டு எங்க போயிட்டான் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு திரும்பவும் படுத்து தூங்குறதுக்கு போயிடுறாரு. யான்ஷியும் என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த எங்க இளவரசியை தான் காட்டுறாங்க. அவளுடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு நேத்து சாவி இங்க வந்துட்டு போனா இல்லையா, அதுக்கப்புறம் அவளுக்கு பாய்சன் பட்டுருச்சான், அவ இப்ப படுத்த படுக்கையா இருக்காளான்னு சொல்ல எங்க இளவரசிக்கு கூட கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இது எப்படி அவளுக்கு பாய்சன் பட்டிருக்கும், ஒருவேளை இந்த ஷீன் இளவரசன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஷீன் இளவரசன் மேல டவுட் வருது. அவன் தான் தன்னை மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பான் போல இருக்குன்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல சாவியை எப்படியாவது நம்ம யான்ஷி காப்பாத்திடுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.